வற்றல்கள் மற்றும் வடகங்கள். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். வதால் மற்றும் வடகங்கள் பாரம்பரிய தென்னிந்திய வெயிலில் உலர்த்தப்பட்ட கிறிஸ்பிகள் ஆகும். இவை பொதுவாக அரிசி மாவு, பருப்பு மாவு அல்லது காய்கறிகளிலிருந்து. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, ஜவ்வரிசி, சபுதானா அரிசி, பருப்பு வகைகள், உளுத்தம் பருப்பு, பாசிப்பருப்பு, காய்கறிகள், வெங்காயம், பூண்டு, மிளகாய், பாகற்காய் முதலியன, பச்சை மிளகாய், சீரகம், பெருங்காயம், காயம், உப்பு, தண்ணீர். படி 1. குறிப்பு: வத்தல் அல்லது வடகம் தயாரிக்கப்படும் வகை: எயூகா. அரிசி மாவு வத்தல், ஜவ்வரிசி வத்தல், வெங்காய வடகம் பொறுத்து தயாரிப்பு முறைகள் பெருமளவில் மாறுபடும். இந்த பொதுவான அறிவுரை வெயிலில் காய வைப்பதற்காக பொருட்களை தயார் செய்யும் முறையை விளக்குகிறது. படி 2. நீங்கள் தேர்வு செய்த வத்தல் அல்லது வடகத்திற்கான குறிப்பிட்ட சமையல் குறிப்பின்படி மாவு அல்லது கலவையை தயார் செய்யவும். பொதுவாக இதற்கு தண்ணீர் கொதிக்க வைத்தல், மாவு விழுது, மசாலா பொருட்கள் மற்றும் சில சமயங்களில் சமைத்த பருப்பு வகைகள் அல்லது காய்கறிகளைச் சேர்த்தல் ஆகியவை தேவைப்படும். படி 3. மாவு தயாராகி சற்று குளிர்ந்ததும் அதை சுத்தமான பிளாஸ்டிக் தாள்கள் அல்லது தட்டுகளில் மெல்லியதாக ஊற்றவும் அல்லது பரப்பவும். படி 4. வத்தல்கள் அல்லது வடகங்களை வடிவமைக்கவும். இது சிறிய கவளங்களை வத்தல்களுக்கு கரண்டியால் இடுவது அல்லது சிறிய குவியல்களாக அல்லது வட்டுகளாக வடகங்களுக்கு வடிவமைப்பது மூலம் செய்யலாம். படி 5. சூரிய ஒளியில் உலர்த்துவதற்காக தகடுகளையோ தட்டுகளையோ வெயில் படும் இடத்தில் வைக்கவும். தூசு மற்றும் பூச்சிகளிடமிருந்து பாதுகாப்பதை உறுதி செய்யவும். படி 6. அவற்றை சூரிய ஒளியில் பல நாட்கள், வழக்கமாக 2 முதல் 4 வரை நாட்கள், முற்றிலும் காயவிடவும். சீராக காயும்படி அவ்வப்போது திருப்பிவிடவும். முற்றிலும் காய்ந்ததும் அவை நொறுங்கும் தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். படி 7. முழுமையாக காய்ந்த பிறகு வற்றல்களையும் வடகங்களையும் காற்றுப்புகாத டப்பாக்களில் குளிர்ச்சியான, உலர்ந்த இடத்தில் சேமிக்கவும். படி 8. பரிமாறுவதற்கு ஆழமாக பொரிப்பதற்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடாக்கவும். எண்ணெய் சூடாக இருக்க வேண்டும், ஆனால் புகை வரக்கூடாது. படி 9. சூடான எண்ணெயில் சில வத்தல்களையோ அல்லது வடகங்களையோ மெதுவாக போடுங்கள். அவை விரைவாக விரிவடைந்து ஒப்பிப்போகும். படி 10. பொன்னிறமாகி மொறுமொறுப்பாகும் வரை சில வினாடிகள் மட்டும் பொரிக்கவும். பானையில் அதிகமாக நிரப்ப வேண்டாம். படி 11. வறுத்த வடாம் மற்றும் வத்தல்களை துளையுள்ள கரண்டியால் எடுத்து அதிகப்படியான எண்ணெயை அகற்ற காகித துண்டுகளில் வடிய விடவும். படி 12. உணவுக்கு மொறுமொறுப்பான துளையாக உடனடியாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.